கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு தமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மலையக மக்கள் கூறுகின்றனர். கோதுமை மாவிற்கான மானியத்தை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெருந்தோட்ட மக்களின் உணவுகளில் கோதுமை மா முக்கிய பங்கு வகிக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் நாளாந்தம் சிரமத்திற்கு மத்தியில் பசியை போக்கிக் கொள்ள நேரிட்டுள்ள தமக்கு கோதுமை மாவின் விலையேற்றம் கவலை அளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மலையத்துல முக்கியமான ஆதாரம் மாவு தான். இந்த மாவு விலையும் கூட்டி போட்ட 7 ரூபா கூட்டிட்டாங்க. இது இந்த மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு சம்பள விலைவாசி கூட்டல ஒன்றும் செய்யல. இந்த மாதிரி விலைவாசியை கூட்டிருப்போம். நாங்கள் இந்த மலையத்துல வாடல இந்த மாதிரி விலைவாசியை கூட்டினா நாங்கள் எங்க போறது? எங்களை ஒரு நாடு விட்டு நாடு அடுத்த ஐடியா பண்ணிக்கிறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது அரசாங்கம் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இதுக்கு யாருக்கு முடிவு எடுப்போம்? எங்களுக்கு நல்ல தீர்வு சொல்லுங்க. நம்ம விலைவாசியை கூட்ட நிப்பாட்டுங்க. 5 கிலோ 6 கிலோ மாவு தெளிஞ்சி காலையில பிள்ளைகளுக்கு ரொட்டி சுட்டு அனுப்பணும். நாங்க இதுதான் பாதிக்கிறோம். அப்போ நாங்க எப்படி அந்த பிள்ளைங்களை வளர்க்கறது? நீங்க இப்படியே விலைவாசியை கூட்டிக்கிட்டு போனாக்கா எங்க விட்டு எதிர்காலம் என்னமா போறது? நாங்க இருக்கிறதா இல்ல நாங்க சாகுறதா? இல்ல நீங்க அப்படி எங்களை கொல்ல நம்ம நினைச்சா ஒரேடியா கொண்டு போடுங்க. எங்களுக்கு எதுக்கு இந்த விலைவாசியெல்லாம் கூட்டி எங்களை பிள்ளைங்களையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்தி எங்களை இவ்வளவு ஒரு பழி வாங்குறீங்க? இந்த பிள்ளைங்களையும் நாங்க கொல்லணுமான்னு தான் சொல்லுங்க. நாங்க கொண்டு போடுறோம். நாங்க குடும்பத்தோட நாங்க சாகக்கூடிய நிலவரம் தான் எங்களுக்கு இருக்குது.